ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நாயன்மார்கள் சரித்தமில் ஆனாய நாயனாரை தான் பார்த்துட்டு இருக்கோம். பசுமாடுகள் எல்லாம் அவ்வளோ அழகாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டு மாடு மேய்க்கக்கூடிய தன்னுடைய ஆயர்குல பரம்பரை தொழிலாக இருக்கக்கூடிய மாடு மேய்க்கிறத பண்ணிட்டு இருப்பார். இன்னொன்று என்ன பியூட்டின்னா, அந்த ஆயர்குலத்துக்கே உரிய குழல் ஊதுறது, புல்லாங்குழல் வாசிக்கிறதுல இந்த ஆனாய நாயனார் ரொம்ப டேலண்டடாக இருந்தார். அது இந்த ஜீனில் வந்துடும் போல இருக்கு. அவ்வளவு டேலண்டடாக இருந்தார். அப்படி ஒரு புல்லாங்குழலை வாசிப்பார். கிருஷ்ணர் வாசிக்கும் புல்லாங்குழலுக்கு மயங்காத ஜீவராசிகள் யாராவது இருக்க முடியுமா? அந்த மாதிரி இந்த ஆனாய நாயனார் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து வாசித்தார்னா அப்படி ஒரு இனிமையான இசை. குழலினிது யாழினிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? குழலன் கோட்டன் குறும்பில் இயத்தன் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் முருகனும் குழல் ஊதுவான். புல்லாங்குழல் ஊதுறதுல ரொம்ப டேலண்டட். அப்படிப்பட்ட ஒரு அது நேச்சுரலாகவே அவருக்கு வந்துடுது. யாருக்கு? ஆனாய நாயனாருக்கு. என்னன்னா, இந்த புல்லாங்குழலில் சிவ பஞ்சாட்சரத்தை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை அந்த புல்லாங்குழலில் அப்படி வாசிச்சார்னா எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிற அளவுக்கு அப்படி ஒரு லைச்சு அப்படி வாசிக்க ஆரம்பிச்சுடுவார். கடவுளை அடையறதுக்கு எத்தனையோ வழிகளில் இசை ஒரு முக்கியமான பங்கு. அந்த இசையினால் கடவுளை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆனாய நாயனார் ஒரு உதாரணம். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மாடு மேய்க்கிற போச்சே இவர் குழல் வாசிக்கிறது ஒரு ரெகுலர் ஒரு ஹேபிட்டாக இருந்தது. இந்த குழல் ஓசையை கேட்டு 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 இந்த மாடுகள்லாம் அப்படியே அழகாக வந்து சேர்ந்துடும், இவருடைய இடத்துக்கு வந்துடும் கரெக்டாக. ஒரு நாள் இவர் இந்த மாதிரி மாடு மேய்க்க போகும்போது ஒரு கொன்றை மரத்தை பார்க்குறார். சிவனுக்கு உரித்த கொன்றை மரம். அந்த கொன்றை மரம் அப்படி பூத்து எல்லோ அப்படியே பூத்து தொங்குறத பார்த்த உடனே இவருக்கு ஒன்றுமே வேறு எதுவுமே ஞாபகமே வரல. இந்த கைலாசம் தான் மனசில் ஞாபகம் வந்துடுத்து. அப்படியே அந்த சிவபெருமான கண்ணில் மனசில் நிறுத்திண்டு அந்த குழலில் இந்த பஞ்சாட்சரத்தை அப்படியே வாசிக்கிறா. ஒரு வாட்டுக்கு நமச்சிவாய நமச்சிவாய, நம்ம எப்படி நமச்சிவாய நமச்சிவாயன்னு வாயால் சொல்கிறோமோ, சாண்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி புல்லாங்குழலில் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு இந்த மாதிரி இந்த பஞ்சாட்சரம் ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ப்ளோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுலேயும் இந்த சிவ பஞ்சாட்சரத்தை ஒலிக்கிறதுங்கிறது ரொம்ப அந்த பிளட்டில் இருந்தால் தான், அந்த பக்தி இருந்தால் தான். அப்படி அந்த ஆனாய நாயனார் வாசிக்க 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 மனசில் அவருக்கு சிவபெருமானே எப்போ என்னை ஆட்கொள்ள போகிற, எப்போ நீ என்னை ஆட்கொள்ள போகிற, இப்படி நான் எல்லாம் சிவமயம்னு இருக்கேனே அப்படின்னு இவர் வாசிக்கிறதுக்கு அந்த இனிய ஓசையை கேட்டு கேட்டு எல்லாம் அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுட்டான். அந்த அசைவற்ற தன்மை ஆகிடுத்தான். அந்த படம் எடுக்கிற பாம்பு அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிற்கிறதான். அலை அடிக்கிற அலை அப்படியே நின்றுடுத்தான். பறக்கிற பறவைகள்லாம் அப்படியே நின்றுடுத்து. வீசுகிற காற்று அப்படியே நின்றுடுத்து. எல்லாம் நம்மளுக்கு பார்க்க பார்க்க மனசில் நம்மளுக்கு திருவிளையாடல் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுது. நிற்கும் பொருள் அசையவும் அசையும் பொருள் நிற்கவும் ஒரு பாட்டுனால முடியும் அப்படின்னு இந்த வசனம் வரும் அதில் திருவிளையாடல். அது இன்னைக்கு உண்மையாச்சு. இப்படி அவர் எத்தனை நேரம் வாசித்தார், எத்தனை மணி நேரங்கள் வாசித்தார், என்ன நடக்கிறது ஒன்றுமே. அதெல்லாம் அவர் தன்னுடைய மனசில் சிவனை நினச்சிட்டு இருக்கார், பஞ்சாட்சரத்தை வாசிச்சுட்டு இருக்கார். அப்போது இவருடைய இந்த பக்தியை உலகக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டுன்னு சிவபெருமான் பார்வதி சமேதரா காட்சி கொடுக்குறார். அவர் மட்டும் வரலையாம்,
தேவகணங்கள், பூதகணங்கள், தேவர்கள் அத்தனை பேரும் வந்துட்டாலும் அந்த கைலாசத்துலேருந்து விஷ்ணுலோகத்துலேருந்து எல்லாரும் அப்படி வந்து சூழ்ந்து நிற்கிறாளாம். இவர் எதை பற்றியுமே கவலைப்படாமல் வாசிச்சுட்டே இருக்காராம். அப்போது அனாயா அப்படின்னு அவரை தட்டி எழுப்பி அப்படியே கைலாசத்துக்கு கூட்டின்னு போயிட்டான். அந்த அந்த இசைக்கு மயங்காதவர்கள், அனிமல்ஸும் ஜடப்பொருள் மட்டும் இல்லை, பகவானும் அந்த இசைக்கு மயங்கி ஆட்கொண்டார். அந்த பக்திக்கு, தன்னை மறந்து பண்ணின அந்த பக்திக்கு ஆட்கொண்டார். அப்படின்னா அனாய நாயனாருடைய சரித்தம்தான். ஒன்றுமே இல்லை, ஒரு மிராக்கள் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. தான் பண்ணின தொழிலை ஸ்ரத்தையா பண்ணினார். தன்னுடைய ஆயர் குலத்தினுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த நாதத்தை பக்தியாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினார். அப்போ மோட்சம் அவருக்கு கிடைச்சது. இப்படிப்பட்ட ஆனாய நாயனாருடைய குரு பூஜை இந்த கார்த்திகை மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜையாக சிறப்பாக கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான். அதுதான் திருப்பி திருப்பி இந்த நாயன்மார்களுடைய சரித்தமில் பார்த்தோம்னா அடியார்களுக்கு தொண்டு செஞ்சே மோட்சம் கிடைக்கிறது. இசையினால், தன்னுடைய பக்தியினால், தன்னுடைய தொழில் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையினால் எப்படி ஒரு ஆட்கொண்டார் பை சிவன் அப்படிங்கிறது தான் இந்த ஆனாய நாயனாருடைய கதையிலிருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.